ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. أيها الأخوة والأخوات، وصلنا إلى هذا الدرس ووقفنا في أثناء الدرس، صحيح؟ نعم أستاذ. نعم. إذن توقفنا في أحكام المعدود، في أحكام المعدود. نعم. الأعداد من 3 إلى 10. المعدود يكون جمعا مجرورا بالإضافة، جمعا مجرورا بالإضافة. ما معنى هذا الكلام؟ من يعرف معنى هذا الكلام؟ جوانا أستاذ. نعم تفضلي. هل بالتعميل يا أستاذ؟ نعم تفضلي. آه، آه، 3ல இருந்து 10 வரைக்கும் உள்ள அந்த எண்களுக்கு வந்து நம்ம வந்து ஜம்மா ஜம்மா மஅதூத வந்து ஜம்மாகவும் அப்புறம் இதாஃபா முதாஃபன் இலைஹியாகவும் நம்ம வந்து கொடுக்கணும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. نعم أحسنت. إذن انظروا إلى المثال: 3 طلاب، 3 طالبات. الآن المعدود طلاب وطالبات، هاتان الكلمتان جمع، صحيح، جمع. ومجرور. لماذا مجرور؟ لأنه مضاف، ولأنهما مضافان إليه. طيب، إذن 3 طلاب و3 طالبات. طلاب، لا نقول 3 طالب، نقول 3 طلاب. 3 طالبات، 3 طالبات. إذن المعدود يكون جمعا، يكون جمعا ومجرورا بالإضافة. ما معنى مجرور بالإضافة؟ مضاف إليه، مضاف إليه. طيب، فهمتم هذا الكلام؟ من 3 إلى 10. ثم الأعداد من 11 أو 11 إلى 99. المعدود يكون مفردا منصوبا، مفردا منصوبا ويعرب تمييزا. من 11 أو من 11 إلى 99 المعدود يكون مفردا، مفرد. طالبة، طالبا، مفرد. طيب، منصوب تن، وما هذا يسمى تمييزا ويعرب تمييزا. இதுக்கு எப்படி இராப் நாங்க கொடுக்கிறோம், எப்படி இராப் செய்யப்படும்? தமீஸ்ன்னு சொல்லப்படும். இங்க முதாஃபுன் இலைஹியாக இருக்குது. 3ல இருந்து 10 வரையில. 11ல இருந்து 99 வரையில 11 طالبا، 20 طالبا، 65 طالبة، طالبة، 92 طالبا. இது எல்லாமே முஃப்ரத் தானே, ஒருமை. இங்க முஃப்ரத் என்ற அர்த்தம் ஒருமை. முஃப்ரத், முஃப்ரதாக இருக்குது. மேல ஜமாஅ இருக்குது. அதே மாதிரி இங்க மன்சூப், நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு பெயர் வந்து தமீஸ் என்று நாங்க இராப் செய்றோம். இந்த இடத்துல இதுக்கு இராப் கேட்டால் இந்த மஅதூத் தமீஸாக இருக்குது. அப்ப இது
11ல இருந்து 99 வரையில் உள்ள மஅதூதுக்குரிய சட்டம். இதன் குல்லு மா தஹ்தஹு ஹத்துன் யுரபு தமீஸன் மன்சூபன். ஹத்திடப்பட்ட குல்லு மா தஹ்தஹு ஹத்துன், அதுக்கு கீழே ஹத்துள்ள ஒவ்வொன்றும் யுரபு தமீஸன், இந்த ஒரு ஹத்திடப்பட்ட ஒவ்வொரு கலிமாவும் யுரபு தமீஸன் மன்சூபன், தமீஸ் என்று இராப் செய்யப்படும், மன்சூப் நஸ்பு செய்யப்பட்ட تمييز. طيب الأعداد من 100 1000 و2000 و5000 إلى آخره. المعدود يكون مفردا مجرورا. مفردا ما معنى إلى آخره؟ هذه اختصار، هذا اختصار. إذا ندرس رقم إذا أردنا إلى آخره كديس إلى آخره. طيب المعدود يكون مفردا مجرورا. مفردا மஜ்ரூரன். இங்கே முஃப்ரதாக இருக்கும், ஆனா ஜர்ரு செய்யப்பட்டிருக்கும். ஜர்ரு மிஅத்து தாலிபின், 500 தாலிபத்தின், 3000 தாலிபின், தாலிபின் தாலிபத்தின் தாலிபின், 50,000 தாலிபத்தின், 400,000 தாலிபின். அல்ஃபுக்கு மியாவுக்கு பின்னால மஅதூத் வரும் பொழுது மஜ்ரூராகவும் முதாஃப் இலைஹியாகவும் வரும். நாங்க பார்த்த 3லிருந்து 10 வரையில ஜமாகவும் முதாஃப் இலைஹியாகவும் வரும். இங்கேயும் முதாஃப் இலைஹியாக தான் வரும். மியா அல்ஃப்ல எல்லாம் முதாஃப் இலைஹியாக தான் வரும். ஆனா ஜமாக வராது. எப்படி வரும்? முஃப்ரதாக வரும். முஃப்ரதாகவும் முதாஃப் இலைஹியாகவும் இருக்கும். 1000, 100, 1000, 2000 அதுக்கு மேல உள்ள 100, 1000, 2000, 500 எல்லாம். அப்ப இந்த 100, 1000 இந்த சொற்களுக்கு பின்னால வரக்கூடியது அல்ஃபாக இருக்கலாம், ஆலாஃபாக இருக்கலாம் தானே. அல்ஃப், ஆலாஃப். இந்த மாதிரி தான் வரும். அது குல்லு மா தஹ்தஹு ஹத்துன் யுரபு முதாஃபன் இலைஹ். இங்க ஹத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதுக்கு கீழெல்லாம் ஹத்து இருக்குதோ அந்த ஒரு கலிமாவும் யுரபு முதாஃபன் இலைஹி மஜ்ரூரன், முதாஃப் இலைஹி மஜ்ரூர் என்று நாங்க இராப் செய்யறோம் தானே, இராப் செய்யப்படும். ரைட், இங்க நீங்க பாருங்க 500 தாலிபின். இந்த 500ன்றத நான் சாதாரணமா 5 துல்லாபின் என்று சொல்லும் பொழுது என்ன செய்வோம்? துல்லாபின் என்று சொல்லி ஜமாக கொண்டு வருவோம், 5க்கு பிறகு வருது. ஆனா அது மியாவோட அந்த 5 சேர்ற நேரம் இது வேற சப்ஜெக்ட். இங்க முஅல்லிஃப் சொல்லல, இது நாங்க விளங்குறதுக்காக நான் இப்ப சொல்றேன். ரைட், 500 தாலிபத்தின் நீங்க பாருங்க 500ன்றது நீங்க சரியா யோசிச்சா எப்படி வரணும்டா 500 என்று வரணும். ஆனா அப்படி பயன்படுத்துறது இல்லை. 5 தாலிபாத்தின் தான் நாங்க சொல்றோம், 5 தாலிபாத்தின் சொல்றோம். ஆனா இங்க 500 என்று நாங்க சொல்றது இல்ல, 500 தான் சொல்றோம். 500 அப்ப இது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நாங்க பயன்படுத்துறோம். இதுல நாங்க அந்த 5ல இருந்து 10 வரையில உள்ளதுல பயன்படுத்துற மாதிரி மியாத் அந்த தாலிபாத் மாதிரி நாங்க இங்க சொல்றது இல்லை. ரைட், அப்ப இதுல அடுத்த அதுக்கு முரண்பாடான ஒரு விஷயம் இது நாம கவனத்துல கொள்ளணும். இப்படித்தான் வரும். ரைட், இப்படித்தான் பயன்பாட்டில் இருக்குது. அரபியர்கள் இப்படித்தான் பயன்படுத்திருக்கிறாங்க. 500 என்று தான் பயன்படுத்துறோம். 500 தாலிபத்தின். ரைட், அப்ப ஜம் வந்து சேர்த்தல். ஆனா தலாதத்து அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க 5 தாலிபாத்தின் என்று எழுதுற நேரம் என்ன செய்வோம்? 5 தாலிபாத்தின் என்று எழுதுற நேரம் 5 வேறாகவும் தாலிபாத் வேறாகவும் எழுதுறோம். ஆனா இங்க அப்படி அல்ல, நாங்க இங்க இணைச்சு எழுதிருக்கிறோம். ரைட், 500 இணைச்சு எழுதிருக்கிறோம் 500. அப்ப இதுல இந்த வித்தியாசங்கள் இதுல இருக்குது. 500 தாலிபாத்தின். அதே மாதிரி 3000 என்று சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்யறோம்னா அதை சரியாகத்தான் செய்யறோம், அங்க செய்யற மாதிரி தான் செய்யறோம் தானே. 3 துல்லாபின் என்று சொல்ற மாதிரி 3,000 என்று சொல்றோம், 3,000 என்று சொல்றோம். அதே மாதிரி அதை நாங்க சேர்த்து எழுதுறோம் இல்லை, பிரிச்சு தான் என்ன செய்யறோம், எழுதுறோம். சேர்த்து எழுத மாட்டோம், பிரிச்சு எழுதுறோம். 3,000 தாலிபின். ஆனா இங்க மஅதூத பொறுத்தவரையில இந்த 100, 1000, 1000 இதுகளுக்கு பிறகு வாரதெல்லாம் முஃப்ரதாகவும் முதாஃப் இலைஹியாகவும் வரும். ரைட், 50,000 தாலிபத்தின்.
இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் 50 வரும் பொழுது 11ல இருந்து 99 வரையில மஅதூதை வந்து நாங்கள் தமீஸாக மன்சூபாக கொண்டு வரோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 50 அல்ஃபன் இருந்தாலும் 50 1000 தானே, 50 1000 இந்த அல்ஃபை வந்து நாங்கள் தமீஸ் மாதிரி தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் அல்ஃபுக்கு பின்னால வாரது முதாஃப் இலைஹியாக முஃப்ரதாக என்ன செய்யும் வரும். ரைட், 50 அல்ஃப ஏன் அல்ஃபன்றோம் தான் காரணம். இந்த அதுக்கு தமீஸுக்கு நாங்கள் 50க்கு பிறகு வரத தமீஸாக முஃப்ரதாக கொடுக்கறதுனால இங்கேயும் அதே மாதிரி அதை கொடுக்குறோம். ரைட், 50 ألف طالبة. نعم، هل من سؤال؟ نعم أستاذ. طيب، 400 ألف طالب. 400 ألف طالب. இங்க பாருங்க 400 அதை பத்தி நான் பார்த்துட்டோம். அல்ஃபி என்று சொல்றோம். ஏன் மியாவுக்கு பின்னால வாரதுனால அல்ஃபி என்று சொல்லுது. என்ன மியாவுக்கு பின்னால வாரது முஃப்ரதாக மஜ்ரூராக வரணுமா இல்லையா? அதனாலதான் நீங்க அல்ஃபி 400 அல்ஃபி தாலிபின் அல்ஃபுக்கு பின்னால வாரதும் அதே மாதிரி முஃப்ரதாக மஜ்ரூராக வரும். அப்ப 400 அல்ஃபி தாலிபின். ما معنى 400 ألف؟ 4 லட்சம். ரைட், 4 100,000 100,000 400,000 400,000 4 லட்சம் 400,000. 400 ألف طالب. كل ما تحته خط. كل ما அனைத்தும் تحته خط. அதுக்கு கீழால خط ஒரு خط இருக்கிறது அப்படியான அனைத்தும். இங்க அதுக்கு கீழால خط இருக்கிறது அப்படியான அனைத்தும் يعرب مضافا إليه مجرورا. எப்படி இராப் செய்யப்படும்? முதாஃப் இலைஹி மஜ்ரூர் என்று இராப் செய்யப்படும். طيب فهمتم الى هنا؟ இப்போ இங்க முக்கியம் என்னன்னா 3ல இருந்து 10 வரையில 3ல இருந்து 10 வரையில மஅதூத் ஜம்ஆகவும் மஜ்ரூராகவும் இருக்கும். முதாஃப் இலைஹா ஜம்ஆகவும் முதாஃப் இலைஹாவும் இருக்கும். 11ல இருந்து 29 வரையில 99 வரையில முஃப்ரதாகவும் மன்சூபாகவும் இருக்கும். தமீஸ்ன்னு நாங்க சொல்றோம். ரைட், 100 1000 1000 இதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கும்? மஅதூத் முஃப்ரதாகவும் முதாஃப் இலைஹியாகவும் இருக்கும். فهمتم؟ نعم أستاذ. نعم أستاذ. طيب، هل صوتي واضح أو ليس بواضح؟ واضح واضح أستاذ. واضح. طيب، انظروا إلى هنا. الفاء طالب. الفاء طالب. ما معنى الفاء طالب؟ الفاني. صحيح. إذن الفاني 2000. அல்ஃபானி என்று நான் சொல்லும் பொழுது சாதாரண தனியாக சொல்லும் பொழுது அல்ஃபானி அல்ஃபுன் அல்ஃபானி கிதாபுன் கிதாபானி தனி சொல்றோம். அல்ஃபுன் அல்ஃபானி. ஆனா இங்க அல்ஃபா தாலிபின் நூன் விழுந்துட்டு தானே. அஸ்லுஹு அல்ஃபானி. அசல் வந்து அல்ஃபானி. حذفت النون بسبب الإضافة. இதாஃபாவின் காரணமாக நூன் என்ன செய்து விடுது. எங்களுக்கு தெரியும் முசன்னாவுல நாங்க நூனை இதாஃபா செய்யும் போது முதாஃபாக கொண்டு வரும் பொழுது நூனை விழுத்தாட்டுவோம். கிதாபானி தாலிபின் என்று நான் சொல்றல. கிதாபா தாலிபின் மாணவனுடைய 2 புத்தகங்கள். மாணவனுடைய 2 புத்தகங்கள். அதே மாதிரி அல்ஃபா தாலிபின் 2000 மாணவர்கள் சொல்லும் பொழுது அல்ஃபா தாலிபின். طيب، 7 أيام. 7 أيام. இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா 7 أيام. ஏன் 7ன்னு சொல்லியிருக்கிறோம், 7ன்னு சொல்லல? يوم مذكر. அதாவது மஅதூத் முதக்கர். மஅதூத் முதக்கர்ன்றதை நாங்க எப்படி பார்க்கறோம்னா அந்த மஅதூத்ல முஃப்ரதை தான் பார்க்கறோம். இல்லையா? எல்லா ஜம்மும் முஅன்னஸ் தானே. குல்லு ஜம்இன் முஅன்னஸ். அது அந்த அடிப்படையில நான் பார்க்கறல. அந்த மஅதூதுடைய முஃப்ரதை நாங்க கணக்குல எடுக்கணும். இப்போ ஐயாம் என்று வரும் பொழுது நாங்க எதை பார்ப்போம்? யௌம்ன்றது தான் பார்ப்போம். இப்போ யௌம்ன்றது முதக்கர் என்றதுனால அது மஅதூத். அதத வந்து நாங்க முஅன்னஸாக கொண்டு வரோம். 7 أيام. 7 أيام. إذن ينظر في تذكير العدد وتأنيثه إلى المفرد.
அதத தذக்கீர் பண்றது தனீத் பண்றது முதக்கராக்குறது முஅன்னஸ் ஆக்குறது விஷயத்துல எங்க கவனிக்கப்படும் யுந்தர் பார்க்கப்படும் எது இலல் முஃப்ரத் முஃப்ரத் தான் பார்க்கப்படும் இங்க யௌம் இந்த இடத்துல யௌம் தான் முஃப்ரத் வலா யுந்தரு இலல் ஜம் ஜம் பார்க்கப்பட மாட்டாது வலா யுந்தரு இலல் ஜம் இப்ப நாங்க 7 ரியால் என்று எப்படி சொல்லுவோம் 7 ரியால் சபஅத்து ரியாலாத்தின் நாங்க எதை கவனிச்சோம் ரியாலாத்துன் சொல்றது வந்து கலிமா முஅன்னஸ் ஒரு ஜம்உல் முஅன்னஸ் சாலிம் மாதிரி இருக்குது பார்வைக்கு தானே ஒரு முஅன்னஸான கலிமா எதை நாங்க கவனிச்சோம் அஷர் இப்ப நாங்க இந்த அஷர் என்றது சில இடங்கள்ல அஷர் என்றும் சில இடத்துல அஷர் என்றும் சொல்றோம் எந்த இடத்துல அஷர் என்று சொல்றோம் எந்த இடத்துல அஷர் என்று சொல்றோம் இந்த ஷீனுக்கு சில இடத்துல சுக்கூன் சேரும் சில இடங்கள்ல ஃபத்ஹா கொடுக்கிறோம் ரைட் அதாவது ஹர்ஃபு ஷீன் யகூனு சாக்கினன் ஃபில் முஃப்ரத் முஃப்ரதால வரும் பொழுது முஃப்ரத்ண்டா தனி இங்க முஃப்ரதுக்கு அர்த்தம் வந்து தனியா வாருது தனியா வரும் பொழுது தனியாக வரும் பொழுது அஷ்ரு என்ன சொல்லுவோம் தாலிபாத்தின் அஷ்ரு தாலிபாத்தின் தனியா தானே வருது அஷ்ரு என்ற இன்னொன்றோட சேர்ந்து வரல அஹத அஷர் என்ற முரக்கப் முஃப்ரத் அல்ல இங்க முஃப்ரது எதிர்ச்சொல் வந்து முரக்கப் இங்க முஃப்ரதுக்கு அர்த்தம் வந்து ஒருமே அல்ல என்ன அர்த்தம் இங்க முஃப்ரதுண்டா இணையாம இன்னொன்றோட இணையாம வரும் முரக்கப் இல்லாம வருது இப்ப அஹத அஷரான்னு சொல்லும் பொழுது நாங்க இணைச்சி சொல்றோம் ரெண்டு சொல்லையும் ஒரு சொல் மாதிரி இணைத்து சொல்றதுதான் அஹத அஷர் தானே அஹத அஷர் அடைந்து 19 வரையில அப்படித்தான் நாங்க செய்யறோம் அது முரக்கப் அதத் முரக்கப் ரைட் இந்த முரக்கப்ல அஷரா என்று நாங்க ஷீனுக்கு என்ன செய்யறோம் ஃபத்ஹா கொடுக்கிறோம் அஹத அஷர கௌகபா இன்னி ரஅய்து ஃபில் மனாமி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா طيب இங்க அஷ்ரு என்று சொல்றோம் அஷ்ரு தாலிபாத்தின் அஷ்ரு தாலிபாத்தின் அஹத அஷர right حرف الشين يكون ساكنا في المفرد இங்க முஃப்ரதுல தனியா வரும் பொழுது சாக்கினாக இருக்குது அஷ்ரு தாலிபாத்தின் ومفتوحا في المركب مركبல தர்கீப் அது தர்கீப்ல முரக்கப்ல என்ன எப்படி இருக்குது ஃபத்ஹா செய்யப்பட்டிருக்குது அஷராவை நீங்க எடுத்துக்கொண்டா அஷரத்துன்றதை நீங்க எடுத்துக்கொண்டால் அது எதுக்கு மாற்றம் அதாவது முஃப்ரதுல மஃப்தூஹா இருக்கும் அஷரத்து துல்லாபின் طيب تلك عشرة كاملة طيب 10 طلاب حرف الشين يكون مفتوحا في المفرد وساكنا في المركب مركب لا سكون بتلك 11 طيب 11 السين قلنا سكون 11 ويجوز أن يكون مفتوحا عند سينك فتسيوم முடியும் டுகால அப்படியும் ஒரு முறை இருக்குது அப்படி செய்யும் மேலும் ஆனா பொதுவாக எப்படி வரும் 11 என்று வரும் ஃபத்ஹா செய்யப்பட்டதாக சுகூன் செய்யப்பட்டதாக இருக்கும் முசாக்கின் அல் அததானி வாஹித் இத்னான் லா தமீஸ் லஹும் இந்த வாஹித் இத்னான் என்றதை நாங்க எப்படி சொல்றோம் என்ற அரபு மொழியில எப்படி சொல்றோம் கிதாபுன் வாஹிதுன் நீங்க கிதாபுன் என்று சொன்னாலே போதும் தானே கிதாபுன் என்று சொன்னாலே போதும் ஒரு கிதாப் தான் கிதாபுன் வாஹிதுன் என்றது வந்து நாங்க மேலதிகமாக அதை உறுதிப்படுத்துறதுக்காக சொல்ற ஒரு விஷயம் அதே மாதிரி கிதாபானி கிதாபானி என்றாலே இரண்டு தான் நாங்க இத்னானி அப்படிங்கிறது வந்து மேலதிகமாக அதை நாங்க சொல்றதுக்கு உறுதிப்படுத்துறது சொல்றோம் வர்ணித்து சொல்றோம் طيب الدرس الخامس والعشرون كان وما زال كان فعل ماض ناقص يرفع الاسم وينصب الخبر ناقص قبل சொல்றோம் நாம فعل ماضي كان قلتين كان يكون பெறுவதற்கு ரெண்டு இஸ்மு தேவைப்படும் எப்படி
நாம் அது முழுமை பெறுறதுக்கு அதுக்கு அது அதுக்கு 2 இஸ்ம் தேவை. அதாவது முப்ததா ஹபர்ல தான் அது நுழையும். முப்ததா ஹபர்ல தான் நுழையும். எங்களுக்கு தெரியும் அடுத்த ஃபியால்களுக்கு வந்து ஒரு ஃபாயில் இருந்தா போதும், அது ஜும்லா பூரணமாகும். ஆனா காண வந்தா அந்த ஜும்லா பூரணமாகிறதுக்கு ஒரு இஸ்ம் வந்தா போதும், ஃபாயில் வராது அதுக்கு. அப்ப என்ன வரும்னா அதுக்கு இஸ்மும் ஹபரும் வரும், இஸ்மும் ஹபரும் வரும். அதனாலதான் அதுக்கு பேர் நாக்கிஸ், தாம் அல்ல. அப்ப كان فعل ماض ناقص، فعل ماض ناقص يرفع الاسم وينصب الخبر. اسمக்கு ரஃபும் خبருக்கு நஸ்பும் செய்யும். அது எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கிறோம். كان محمد مريضا، كان محمد مريضا، كان حامد مريضا. حامد நோயாளியாக இருந்தார். كان حامد مريضا. طيب يرفع الاسم وينصب الخبر. اسمك رفع مبتدا، ஆரம்பத்தில் முப்ததாவாக இருந்தது முஹம்மதுன் மரீதன். காண வந்ததுக்கு பிறகு கான முஹம்மதுன் மரீதன் என்று மாத்திரம். طيب يرفع الاسم وينصب الخبر. ما زال كان மாதிரி தானே எங்களுக்கு தெரியும். ما زال زال ما زال ما زال ரஃபீல நிலையில் தான் வரும். ما زال فعل ماض ناقص அதே மாதிரி தான் يرفع الاسم وينصب الخبر. وهو من أخوات كان. கானவுடைய அகவாத்துல உள்ளது. அப்படின்னா கான என்ன அமல் செய்யுமோ அதே அமலை செய்யக்கூடியது. கானவுடைய அகவாத்துல உள்ளது. கானவுடைய சகோதரிகள்ல ஒருத்தர் யாரு? ما زال. طيب إذا فعل ماض ناقص يرفع الاسم وينصب الخبر. كان وما زال، كانயும் ما زالயும் يعملان وهما في حالة الماضي والمضارع. இரண்டுமே அமல் செய்யும். அவை இரண்டும் எந்த நிலையில இருக்கும் பொழுது? மாதியுடைய நிலையில் இருக்கும் பொழுதும் முதாரியுடைய நிலையில் இருக்கும் பொழுது இரண்டு நிலையிலையும் என்ன செய்யும்? அது ரெண்டும் அமல் செய்யும். கானையுடைய முதாரி என்ன? யகூன். மாசாலுக்கு முதாரி நான் சொன்ன எப்படி சொல்லுவோம்? லா யஸாலு، லா யஸாலு. أمثلة: الطالب مريض، الطالب مريض. إذ ماضي له. الطالب مريض. كان الطالب مريضا أمس، كان الطالب مريضا أمس. طيب الطالب مريض مبتدأ وخبر، جملة اسمية. المبتدأ مرفوع والخبر مرفوع. كان الطالب مريضا، كان فعل ناقص، الطالب اسم كان. طالب எப்படி மாறிட்டு முப்ததா خبرா இருந்தது, اسم كان சொல்றோம். مريضا என்ன சொல்றோம்? خبر كان. مريضا خبر كان. الجملة جملة فعلية ولا اسمية؟ جملة اسمية. فعل. إذا بدأت الجملة بالفعل جملة فعلية. بفعل قند عربية جملة فعلية. كان فعل. الطالب اسم كان، مريضا خبر كان. كان الطالب مريضا أمس، أمس அதாவது நேற்று நோயாளியாக இருந்தார். كان فعل ماضي، هنا فعل ماضي. ما زال الطالب مريضا، ما زال தொடர்ந்து நோயாளியாக மாணவன் இருக்கிறான். ما زال தொடர்ந்து இருக்கிறான், நீங்காமல் இருக்கிறான் தான் அர்த்தம். ஜாலண்டா நீங்கினான், நேரடியா அர்த்தம். மாசால நீங்காமல் இருக்கிறான். நாங்க இலகுவா கருத்து சொல்லும் பொழுது தொடர்ந்து இருக்கிறான். மாசால தாலிபு மரீதன், மாணவன் தொடர்ந்தும் நோயாளியாக இருக்கிறான், நோயாளியாக தொடர்கிறான், நோயாளியாக நீங்காமல் இருக்கிறான் தான் அர்த்தம். அப்ப மாசால கருத்துனா முலாசிமன் லில் மரத், மரதோட அவன் முலாசிமாக இருக்கிறான். மரதோட நோயோட தொடர்ச்சியாக நோயை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். இலல் ஆன் இதுவரைக்கும். ما زال الطالب مريضا. طيب كان الماء باردا، كان الماء باردا. كانت زينب طالبة، كانت زينب طالبة. يكون الجو باردا في الشتاء، يكون الجو باردا في الشتاء، يكون الجو باردا في الشتاء. طيب
ما زال المطر نازلا மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது தானே அது ما زال المطر نازلا لا تزال خديجة نائمة خديجة இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாள் ما تزال خديجة نائمة لا يزال لا يزال لا يزال هشام عزبا هشام இன்னும் عزباها من عزب திருமணமாக ஆதவனாக சிங்களாகவே இன்னும் இருக்கிறான் தொடர்கிறான் மழை தொடர்ந்து கொண்டே இருந்தது ما زال المطر نازلا طيب الآن ننتقل إلى أسماء الخمسة إلى الأسماء الخمسة طيب الأب والأخ الأب والأخ اسمان من الأسماء الخمسة اسمان من الأسماء الخمسة التي ترفع بالواو وتنصب بالألف وتجر بالياء بدأ الأب الأخ இரண்டும் அஸ்மாவுல் ஹம்சாவுடைய இருந்து இரண்டு இஸ்ம்கள் 5 இஸ்ம்கள்ல 2 இஸ்ம்கள் இஸ்மானி மினல் அஸ்மாஇல் ஹம்சா அஸ்மாவுல் ஹம்சாவுடைய அமல் என்ன எப்படியானது அல்லதி துர்ஃபஉ பில் வாவ் வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும் வதுன்சபு பில் அலிஃபி அலிஃபை கொண்டு நஸ்பு செய்யப்படும் வதுஜர்ரு பில் யா யாவை கொண்டு ஜர்ரு செய்யப்படும் ரைட் அதுக்கு நிபந்தனை இருக்குது நிபந்தனை என்னன்னா அது முதாஃபாக வரும் யாவுல் முத்தக்கல்லிம் அளவுக்கு இதாஃபா செய்யப்படாமல் இருக்கணும் அதான் நிபந்தனை அந்த நிபந்தனை இங்கே சொல்றத சுருக்கமா சொல்லிக்கிறோம் ரைட் அது முதாஃபாக இருக்கணும் சாதாரணமா அல் அபு அல் அஹுன்னு அல் வந்து வரும் பொழுது அல்லது அல் இல்லாம அபுன் அஹுன் அந்த மாதிரி வரும் பொழுது அது அஸ்மாவுல் ஹம்சால வராது எப்ப வரும்னா அபூக்க அப்படி இதாஃபா செஞ்சு வர்றது அபூக்கோ அபூக்கும் அதே நேரத்தில் அபின்றதும் வராது என்றாவது யாழ் முத்தக்கல்லிம் பக்கம் இதாஃபா செஞ்சாலும் என்ன செய்யாது அஸ்மாவுல் ஹம்சால அது செய்யறாது அப்ப எப்பண்டா அது முதாஃபன் இலா கைரி யாயில் முத்தக்கல்லிம் யாழ் முத்தக்கல்லிம் அல்லாத ஒன்றின் பக்கம் இதாஃபா செய்யப்பட்டிருந்தா தான் இது அஸ்மாவுல் ஹம்சாவுல என்ன செய்யும் அடங்கும் طيب أمثلة الرفع جاء أبوك رفع நாங்க என்ன சொன்னோம் வாவை கொண்டு ரஃபு செய்யும் அதனால நாங்க எப்படி சொல்லுவோம் ஜாஅ அபூக ரஃபுடைய நிலை அபூக தாஜிருன் கபீர் அபூக தாஜிருன் கபீர் இங்கே நாங்க ரஃபு செஞ்சுக்கிறோம் முதலாவதுக்கு ஏன் ரஃபு செஞ்சுக்கிறோம் مبتدأ إنا لله وإنا إليه راجعون أبوك جاء أبوك فاعل أستاذ سوري فاعل فاعل முதாஃப்ன்றது ஒரு இராப் இல்லை முதாஃப்ன்றது ஒரு அதுக்கு முன்னால ஏதாவது ஒன்று இருக்கும் அது முதாஃபாக இருக்கிறதுக்கு முன்னால அதுக்கு ஒரு இராப் இருக்கும் ரைட் இரண்டு களிமாக்களை நாங்கள் ஒன்றோடு இணைக்கிற நேரம் அதுக்கு முதலாவதுக்கு நாங்கள் முதாஃப்ன்னு சொல்றோம் ஆனா முதாஃப்ன்றது வந்து இராப்ல வரும் பொழுது அதை முதாஃபனை மட்டும் சொன்னா போதாது அதுக்கு நாங்கள் ஏதாவது இராபனை கொடுத்துட்டு தான் முதாஃப்ன்னு சொல்றோம் ரைட் ஜா அபூக ஜா அபூக சொல்லும் பொழுது அபூக ஃபாயில் ஜா ஃபாயில் أبو فاعل مضاف كمضاف إليه طيب جاء أبوك أبوك تاجر كبير أبوك تاجر كبير هنا أبو مبتدأ مضاف كاف مضاف إليه تاجر خبر كبير نعم طيب خرج أبوها الآن خرج أبوها الآن خرج أبوها الآن إذن هنا أبوك أبوك نعم أبوها في حالة الرفع رفع لين الليلة كده فاعلها مبتداها இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு நாங்க என்ன செய்வோம் ரஃபு செய்வோம் ரஃபுக்கு அடையாளமாக என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு வாவு அடையாளமாக
جاء أخوك تاجر كبير، خرج أخوها الآن. طيب نصبر يعني ليلى أنا سولم رأيت أباك، رأيت أباك، إن إعراب أباك مفعول به مفعول يعني فاعل مفعول مفعول نعم. به أباك مفعول به منصوب، مفعول به منصوب، وعلامة نصبه ألف ألف ألف، ألف وعلامة نصبه الألف. ألف نعم. ألف علامة نصبه ألف. إن أباك تاجر كبير. إن أباك ما إعراب أباك هنا؟ اسمه إن منصوب نعم، اسم إن منصوب، وعلامة نصبه ألف. ألف نعم. أنا أعرف أباها، أنا أعرف أباها، ما إعراب أبا هنا؟ به منصوب وعلامة مفعول به منصوب، وعلامة نصبه الألف. ألف طيب. رأيت أخاك، إن أخاك تاجر كبير، أنا أعرف أخاها. طيب ننتقل إلى حالة الجر. جر നിലമേല ജറിലാണ് എന്നെ സേരും യാവ കൊണ്ട് ജർ സേരുമുണ്ട് പാത്തു തന്നെ. ബഹത്തു അൻ അബീക, ബഹത്തു അൻ അബീക, ഉன்னுடைய തന്തയെ நான் தேடினேன். ബഹത്തു അൻ അബീക. إذن ما إعراب أبي هنا؟ اسم مجرور وعلامة مجرور، اسم مجرور بحرف الجر، وعلامة جره الياء. ஏன் ஜர் செஞ்சிருக்கிறோம்? அரபு மொழியில ஜர் செய்யறதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. எப்படி என்னென்ன? ஹர்ஃபு ஜர்ராக்கு முன்னால வந்து மஜ்ரூருன் பிஹர்ஃபில் ஜர்ரா இருக்கும், அல்லது முதாஃபுன் இலைஹி தானே. பஹத்து அன் அபீக, இங்க ஹர்ஃபு ஜர் முன்னால வந்து பஹத்து அன் அகீக. خرجت مع أبيك، خرجت مع أخيك. இங்க என்ன? இங்கேயும் என்னதான்? மஜ்ரூர். எப்படி மஜ்ரூர்? எதை கொண்டு ஹர்ஃபு ஜர் செய்யப்பட்டிருக்குது? முன்னாடி இருந்ததுன்னா மா என்ன ஹர்ஃபு ஜர்ரா? مضاف، ظرف مضاف، ظرف مضاف مع ظرف مضاف. أبي مضاف إليه مجرور، مضاف إليه مجرور، وعلامة الجر الياء. طيب. هذه الرسالة لأبيها، هذه الرسالة لأبيها، هذه الرسالة لأخيها. إذن هنا أبيها وأخيها مجرور بحرف الجر، حرف الجر، وعلامة الجر الياء. طيب. كان فعل ناقص السنة، كان كرد أي يحتاج إلى خبر منصوب. ناقص என்ற என்ன அர்த்தம் என்றா அதுக்கு ஒரு நஸ்பு செய்யப்பட்ட ஒரு خبر வேண்டும். அதாவது ஃபாயில் மட்டும் போதாது, ஒரு خبر தாமான ஃபியல் அல்ல ஃபாயில் வந்தா ஜும்லா பூரண ஃபியலும் ஃபாயில். ஆனா இங்க அப்படி இல்ல. ناقص என்ற அர்த்தம் يحتاج إلى خبر منصوب ليتم المعنى. معنى பூரணமாகுவதற்காக ஒரு خبر منصوب உண்டு, அதுக்கு தேவைப்படும். فلا يصح قولك كان الطالب. كان الطالب என்றா இங்க ஃபியல் ஃபாயில்னு சொல்லி எங்களுக்கு முடிக்க இயலாது. كان الطالب கருத்து பூரணமாகாது. لا يتم المعنى، لا يتم المعنى. إذن كان الطالب என்ன என்று வரணும். كان الطالب مريضا، كان الطالب غائبا، كان الطالب مجتهدا، هكذا. طيب. إذن فلا يصح قولك كان الطالب. كان الطالب கூற்று لا يصح صحيحها ஆகாது. طيب. بدون خبر، خبر இல்லாம அப்படி மட்டும் சொல்ல இயலாது, கட்டாயம் خبر வரும். طيب. الأسماء الخمسة، أسماء الخمسة என்ன? هي أب، أخ، حم، ذو، فو. إذن أسماء الخمسة: أبوك، أخوك، حموك، ذو مال، فوك. طيب.
تضاف إلى كل الضمائر சில பேர் இதுக்கு அஸ்மா சித்தான்னு சொல்லுவாங்க ஹனூக்கன்றதையும் அதுல சேர்ப்பாங்க. طيب تضاف إلى كل الضمائر இந்த அஸ்மாவுல் ஹம்சா எல்லா தமீர்களுக்கும் இதாஃபா செய்யப்படும் தானே, எல்லா தமீர்களுக்கும் இதாஃபா செய்யப்படும். தமீருக்கு மட்டுமல்ல அஸ்மா தாஹிராவுக்கும் என்ன செய்யணும். அபு முஹம்மதின் جاء أبو محمد رأيت أبا محمد سلمت سلام சொன்னேன் سلمت على أبي محمد على أبي محمد. طيب تضاف إلى كل الضمائر إلا ضميرகளுக்கும் இதாஃபா செய்யப்படும் ما عدا يا المتكلم يا المتكلمة தவிர يا المتكلمக்கும் இதாஃபா செய்யப்படும். ஆனா யா முத்தக்கல்லிம் இதாஃபா செய்யப்பட்டா அதை நாங்க என்னன்னு சொல்ல மாட்டோம், அஸ்மாவுல் ஹம்சால அஸ்மாவுல் சித்தால சேர்க்க மாட்டோம். فإذا قلت أبي وأخي أبي أخي أن நீங்க சொன்னா فحينئذ ليست من الأسماء الخمسة. இந்த அபி என்னுடைய தந்தை என்னுடைய சகோதரன் சொல்லும் பொழுது அது வந்து அஸ்மாவுல் ஹம்சால உள்ளதா இருக்குமா? இருக்காது. இருக்காது. இப்ப நீங்க பாருங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, ஹாதா கிதாபி ஹாதா கிதாபின்னு சொல்லுவீங்க. ஹாதா கிதாபி ரஅய்து கிதாபி ரஅய்து கிதாபி கதபது அலா கிதாபி கதபது அலா கிதாபி. அங்க எல்லா நிலையில யாவுல் முத்தக்கல்லிம் சேர்றதுனால அத கடைசியில உள்ள அந்த ஹரக்கா வந்து கஸ்ராவா தான் இருக்குது தானே, கஸ்ராவாக தான் இருக்குது. நாங்க அங்க கஸ்ரா செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா பின்னால இருக்கக்கூடிய அந்த யாவுல் முத்தக்கல்லிமுக்கு யாவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு முன்னால் உள்ள கஸ்ரா செஞ்சிருக்கும். ஆனா எராபுல வந்து ரஃபுடைய நிலையில நஸ்புடைய நிலையில ஜருடைய நிலையில இருக்கும். அதே மாதிரிதான் இந்த அபி அஹி என்று சொல்றது சொற்கள். யாவுல் முத்தக்கல்லிம்ல சேரும் பொழுது அந்த யா வந்து இருக்கிறதுக்கு யாவுக்கு ரஃபுடைய நிலையில வா வருது இல்லையா, வரல. ஜா அபி வராது. ஜா அபூக்கான்னு சொல்லும் பொழுது அங்க வா வரும். ரைட். ராய்து அபாக்கன்னு சொல்லும் பொழுது அங்க அலிஃப் வருது நஸ்புடைய நிலையில. ராய்து அபின்னு சொல்லும் பொழுது அங்க நஸ்பு வராது. அது சாதாரணமாக எல்லா சொற்கள்லையும் எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் நாங்க நடக்கும். அது அஸ்மாவுல் ஹம்சாவில் சேராது. அந்த நேரத்துல யாவுல் முத்தக்கல்லிம்ல நாங்க இணைக்கும் பொழுது فحينئذ ليست من الأسماء الخمسة وتضاف إلى الأسماء الخمسة أيضا وتضاف إلى الأسماء أيضا. இந்த அஸ்மாவுல் ஹம்சா இதாஃபா செய்யப்படும் என்ன சொன்னோம். முதலாவது இங்க நூலாசிரியர் என்ன சொன்னார், தமீரின் பக்கம் இதாஃபா செய்யப்படும், யாவுல் முத்தக்கல்லிம் பக்கம் இதாஃபா செய்யப்பட்டா அதுக்கு நாங்க அஸ்மாவுல் ஹம்சான்னு சொல்றது இல்லை. ரைட். அதே மாதிரி சாதாரண தமீர் அல்லாத இஸ்ம்கள் பக்கமும் என்ன செய்யப்படும், அஸ்மாவுல் ஹம்சா இதாஃபா செய்யப்படும். எப்படி ஜா அபூ பக்ரின் ராய்து அபா பக்ரின் தஹபது இலா அபி பக்ரின். இங்க முதாஃப் இலைஹி எதா இருக்குது, தமீராக இல்ல, ஒரு இஸ்மும் தாஹிராக இருக்குது. الدرس السادس والعشرون الدرس السادس والعشرون. இது நாங்க 16வது பாடம் என்ன எப்படி சொல்லணும். الدرس الدرس السادس عشر 16 الدرس السادس عشر وعشرة. என்ன இந்த خير نساء காலையில சாப்பிட்டீங்களா என்ன, இல்லாட்டி சாப்பிடாம வந்தீங்களா? சாதிசு சொல்லணுமா சாதிசன்னு சொல்லணும்? வாவ் வேற. அப்ப அதது முரக்கப் இல்ல. 11ல இருந்து 19 வரையில அதது முரக்கப், வாவ் வராது அந்த இடையில தானே. الدرس السادس عشر அங்க ஃபத்ஹா தான் வரும். அந்த அதது முரக்கப்ல ஃபத்ஹா தான் வரும். ரஃபுடைய நிலையில நஸ்புடைய நிலையில ஜர்ருடைய நிலையில எல்லா நிலையிலையும் அதது முரக்கப்ல முதலாவது உள்ள அந்த கலிமாவுக்கு ஃபத்ஹா தான், இரண்டாவது உள்ள கலிமாவுக்கு ஃபத்ஹா தான். ஃபஹிம்தும்? طيب அடுத்தது الفعل المعتل الفاء الفعل المعتل الفاء المثال الواوي المثال الواوي. எங்களுக்கு தெரியும் ما هي حروف العلة؟ ألف لام ألف واو ياء. نعم ألف واو
யா இதுதான் ஹுரூஃபுல் இல்லா. ஹுரூஃபுல் இல்லா வந்தால் நாங்க என்ன சொல்லுவோம், அந்த ஃபியலை வந்து முஅத்தல்லான ஃபியல்னு சொல்றோம். ரைட் ரைட். முதலாவது அது ஹுரூஃபுல் இல்லா எங்கேயும் வரலாம். ஃபாவுல் கலிமாவில் வரலாம், ஐனுல் கலிமாவில் வரலாம், லாமுல் கலிமாவில் வரலாம். நான் முதலாவது பார்க்க போறது அல் ஃபியலுல் முஅத்தல்லுல் ஃபா. ஃபாவுல் கலிமா முஅத்தல்லாக இருக்கிறது. அல் ஃபியலுல் முஅத்தல்லுல் ஃபாஇ. طيب அதுக்கு என்ன பெயர்டா அல் மிசாலுல் வாவி. அல் மிசால் அல் வாவி. ரைட். இப்ப ஃபாவுல் கலிமா எதாக வரலாம்? ஃபாவுல் கலிமா முஅத்தல்லா வரணும், முஅத்தலுடைய எழுத்துக்கள் உண்டாக வரணும் தானே. முஅத்தலுடைய எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஃபாவுல் கலிமா முஅத்தல், ஃபாவுல் கலிமா வாவாக வரலாம் தானே. அதே மாதிரி எதாக வரலாம் ஃபாவுல் கலிமா முஅத்தல் எடுத்து? யாவும் வரலாம். அலிஃபாக வரலாம், அப்படித்தானே? அலிஃப் என்றது என்ன? முதலாவது அலிஃப் என்றது எங்கேயாவது அலிஃபுக்கு எப்பயாவது அலிஃபுக்கு வந்து ஹரக்கா வருமா? முதலாவது அலிஃப் வந்து ஒரு கலிமாவுடைய ஆரம்பத்துல வரையலுமா? வர முடியுமா? அலிஃப் வந்து ஒரு கலிமாவுடைய ஆரம்பத்துல வர முடியுமா? அலிஃப் வந்து ஒரு கலிமாவுடைய ஆரம்பத்துல வர முடியாது. ஹம்சா தான் வரலாம். அலிஃப் வர முடியும் ஒரு கலிமாவோட ஆரம்பத்துல? முடியாது. ஏன் முடியாது? ஒரு கலிமா சுக்குனை கொண்டு ஆரம்பிக்கலுமா? ஆரம்பிக்க இயலாது. அதனால ஒரு கலிமாவுடைய ஆரம்பத்துல அலிஃப் வரையலாது. இந்த அலிஃப் வந்து எப்பயுமே சுக்குன் தான். வாவுக்கு ஹரக்கா வரும், யாவுக்கு ஹரக்கா வரும். ஆனா அலிஃபுக்கு வந்து ஒரு நாளும் ஹரக்கா வராது, அது சாக்கினா. طيب إذا الفعل المعتل الفائي المثال الواوي. الفعل المعتل الفاء هو الذي في أوله حرف علة. أنه ஆரம்பத்துல என்ன இருக்கும்? இல்லாவுடைய ஒரு ஹர்ஃப் இருக்கும். நஹ்வு வஜத, வஅத, வகஃப இதெல்லாமே الفعل المعتل الفاء. தேன் ஃபாவுல் கலிமா முஅத்தல், அது ஆரம்பத்துல வாவி இருக்குது, வாவி. இது வாவி. أحرف العلة 3 هي الواو والألف والياء. إذن حروف العلة. طيب حرف العلة إذا كان في أول الفعل سمي الفعل مثالا. right? حرف العلة நான் சொன்னோம் ஃபாவுல் கலிமா இருக்கலாம், ஐனுல் கலிமா இருக்கலாம், அதே மாதிரி இதுலயும் இருக்கலாம், லாமுல் கலிமாவுலயும் இருக்கலாம். ரைட். ஃபாவுல் கலிமாவுல ஹர்ஃபு இல்லா இருந்தால் அந்த ஃபியலுக்கு நாங்க என்ன பெயர் சொல்லுவோம்? மிசால் என்று சொல்லுவோம். ரைட். நாங்க சொன்னோம் ஃபாவுல் கலிமால ஹர்ஃபு இல்லா வந்து வாவும் வரலாம், எதுவும் வரலாம், அப்ப யா வாவு வந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? வாவியன்னு சொல்லுவோம். யா வந்தா யாஇயன்னு சொல்றோம். இப்ப இங்க என்ன சொல்ல பேத்துக்கிறோம்? அல் மிசாலுல் வாவி. அல் மிசாலுல் வாவி. அல் மிசாலுல் வாவி என்றாலே அர்த்தம் ஃபாவுல் கலிமா முஅத்தல்லாக இருக்குது, வாவியாக இருக்குது என்ற அர்த்தம். ரைட். இதன் ஹர்ஃபுல் இல்லத்தி இதா கான ஃபி அவ்வலில் ஃபிஅலி சும்மிய அல் ஃபிஅலு மிசாலன். ஃபிஅலுக்கு மிசால் என்று தஸ்மியா பெயர் சொல்லப்படும். وإذا كان حرف العلة الذي في أول الفعل أول الفعل இருக்கக்கூடிய حرف العلة واوا واவாக இருந்தால் சும்மிய மிசாலன் வாவியன். அதுக்கு என்ன பேரு? மிசாலுன் வாவி. வாவி. طيب யா இருந்தா மிசாலுன் யாவி. أمثلة وجد يجد. وجد يجد فعل ماضي وجد. مثال واوي. முதாரில என்ன சொல்றோம்? யஜிது. முதாரில யஜிது என்ன நடக்குது?
வாவை எடுத்து யா போடுறோம். ஃபாவுல் கலிமா விழுந்துடுது. முதாரில வரும் பொழுது ஃபாவுல் கலிமா என்ன செய்யுது? ஓ யா ஃபாவுல் கலிமா விழுந்துடுது. அதாவது ஏன் நாங்க மோத்தல்லாம் தனியா படிக்கிறோம்டா, மோத்தல்ல சாதாரணமான சாலிமான ஃபியல் மாதிரி வராம சில மாற்றங்கள் வரும். அதனாலதான் நாங்க மோத்தல்ல என்ன செய்யறோம்? தனியாக படிக்கிறோம். ரைட்? ஏன் மோத்தல்லன்னு பிரிச்சு படிக்கிறோம்டா, சாதாரணமான சாலிமான ஃபியல் ஒன்றுல எப்படி வருமோ அந்த மாதிரி மோத்தல்ல வராம சில மாற்றங்கள் மோத்தல்ல வரும். அதனால நான் மோத்தல்ல தனியாக படிக்கிறோம் இந்த மாற்றங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக. அப்ப அசில்ல நாங்க கியாஸ் அடிப்படையில பார்க்கும் பொழுது வஜதண்டா யௌஜிது தானே வரணும். ஃபஅல யஃஇலு என்ற வசன் தானே. ஃபஅல யஃஇலு என்ற வசன்ல வரும் பொழுது வஜத யௌஜிது என்று வரும். ஆனா நாங்க வஜத யஜிதுன்னு தான் சொல்றோம். அரேபியர்கள் வஜத யஜிதுன்னு தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப நாங்க இங்க எங்களுக்கு படிக்க தேவைப்படுது முஅத்தலியே இப்படி இந்த மாதிரி வந்திருக்குது, ஏன் அவங்க இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்பதான் நாங்க என்ன நஹ்வியங்கள் என்ன சொல்றாங்க கண்டுபிடிக்கிறாங்கடா, இது வந்து முஅத்தலுடைய எழுத்து இங்க இருக்குது, அதனால அதை இலகுபடுத்துறதுக்காகத்தான் அரேபியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வஜத யௌஜிதுன்னு சொல்லாம யஜிதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி வார இடங்கள்ல எல்லாம் இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வச்சு நஹ்வுன்ற ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. தான் நஹ்வுன்றது. ரைட். வஜத யஜிது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள யார்கிட்டயோ சஹாபாக்கள்ட்ட நபி அவர்களிடத்துல இந்த ஃபவுல் கலிமா, முஅத்தல், மிசாலி, வாவி இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல நஹ்வு இல்லை. அவங்க பேசினதை வச்சுதான் நாங்க பின்னால வரக்கூடிய நஹ்வியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நஹ்வை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாங்களோ ஏன் அப்படி பேசியிருக்கிறாங்க அரேபியர்கள், அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு இது ஃபவுல் கலிமா முஅத்தல், இதுக்கு நான் மிசால் என்று வைப்போம், இதுக்கு வாவி அப்படின்ட்டு வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். يهديك ويصلح بالك. طيب أصله يوجد. يجد என்றது அசல் வந்து யோஜித். மக்சூருல் ஐன். அது ஐன் கலிமாவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, கெஸ்ரா இருக்குது. ஹுதிஃபத் மின்ஹுல் வாவ். அதிலிருந்து என்ன ஹதுவு செய்யப்பட்டுட்டு முதாரியான ஃபேலுக்கு வரும் பொழுது வாவ் ஹதுவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதுவு செய்யப்பட்ட காரணம் அது ஹர்ஃபு இல்ல. அதே மாதிரி பல வசன்கள் இருக்குது. வஸன யஸினு ஸின். வஸன யஸினு ஸின். இது ஒரு இது ஒரு ஃபேல் அம்ர் தானே. ஸின் ஸினதன். அட மஸ்தர் வந்து ஸினதன் வ வஸனன் ரெண்டு மஸ்தர் வரும். طيب وجد وزن يزن زن. நாம் அம்ருல என்ன செய்றோம்? அம்ரு தான். வாவ் இருக்குதா அம்ருல ஃபவுல் கலிமா? அம்ருல பொதுவாக ஃபவுல் கலிமா இருக்கும் பொதுவான அம்ருல. ஆனா இங்க இல்ல. ஏன்னா நாங்க தஸினு என்றதுல இருந்து ஜின் எடுப்போம். முதாரியுடைய ஹர்ஃபுல் முதாராவை ஹதுவு செஞ்சோம்னா எங்களுக்கு வாசிக்க முடியும். அப்ப நாங்க அப்படியே வச்சிருவோம். ரைட். வஸன யஸினு ஸின். வஸன யஸினு ஸின். வஸல யஸிலு ஸில். வஸல யஸிலு ஸில். وقف يقف قف. وعد يعد عد. وصف يصف صف. وعظ يعظ عظ. இதில் எல்லாமே இது ஃபவுல் கலிமா முஅத்தல் வாவி கான மிசால் வாவிக்கான உதாரணங்கள். வதஅ பாருங்க. வதஅ யதஉ. என்ன வித்தியாசம் முன்னால் உள்ளதுக்கும் இதுக்கும்? அதுல ஐன் கலிமா ஐன் கலிமா இதுல ஃபஅல ஃபஅல யஃஅலு என்ற வசன். ஐன் கலிமாவுக்கு ஃபத்ஹா இருக்கு, இங்க ஃபத்ஹா இருக்கு, மேல கஸ்ரா இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். ரைட். வதஅ யதஉ. فتحت عين الفعل. عين الكلمة فعل عين الكلمة عين الفعل فتحة سيبتني فتحت عين الفعل لأنه مثل ذهب. إذا ما أدري هذه ذهب يذهب ما أدري ذهب يذهب مفتوح العين. عين الكلمة فتحة كذا فتحة سيبتني كذا. طيب وهب يهب هب. وهب يهب هب. ربي هب لي من لدنك ذرية طيبة. ربنا هب لنا
من أزواجنا وذرياتنا قرة أعين هب وهب يهب هب. طيب وضع يضع ضع وضع يضع ضع. تضع لرند تهب لرند الكرم تاني تاو هذا حرف المضارع هذا بسنجا هب ضع الغرب. وقع يقع قع وقع يقع. ودع يدع دع ودع يدع دع. طيب كم بقي من الدرس؟ كثير. إذن نتوقف أو انظروا إلى هنا. الميزان الصرفي. الميزان الصرفي. الوزن فعل هو الميزان الصرفي للأفعال والأسماء. இந்த ஃபா ஐன் லாம் இதைத்தான் ஒரு மீசானாக எடுப்பாங்க. அதாவது ஒரு உரைகளாக அல்லது தராசாக நிற்கிறவுண்டாக எடுப்பாங்க. இந்த ஃபாவுல் கலிமா ஐனுல் கலிமா லாமுல் கலிமான்னு நான் சொல்றதுக்கு காரணம் அல் மீசான் சர்ஃபியாக வசனாக நாங்கள் எதை எடுப்போம்டா ஃபா ஐன் லாம். ஃபியல் என்று வரும்பொழுது நாங்கள் ஃபஅல ஃபஇல ஃபஉலன்றது நாங்கள் சொல்லுவோம். அந்த வசன் இந்த வசன்ல இருக்குது. உதாரணமா தஹபன்றதுக்கு என்ன வசன்னு கேட்டா ஃபஅல வசன் சொல்றோம். யதஹபுன்றது யஃஅலு என்ற வசன். ஃபா ஐன் லாம் என்ற அந்த 3 ஹர்ஃபையும் நாங்கள் கொண்டு வந்து இதை மீசானு சர்ஃபியாக நாங்கள் அதை வைக்கிறோம். அதை வசன் என்று நாங்கள் அதுக்கு பேர் சொல்றோம். ரைட். உதாரணமாக கரும என்றது என்ன வசன்ல இருக்கின்றா ஃபஉல என்று நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி அலிமன்றது ஃபஇல என்ற வசன்ல இருக்குது. இந்த மாதிரி இந்த ஃபா ஐன் லாம நாங்கள் ஒரு மீசானாக ஒரு தராசு மாதிரி வச்சு அதோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம் அடுத்த ஃபேல்களை. இது ஃபாவுல் கலிமா இது ஐனுல் கலிமா லாமுல் கலிமான்னு சொல்றோம். ரைட். ஹுவல் மீசான் சர்ஃபி. சர்ஃபுக்கான மீசான் இது இந்த ஃபஅல என்ற வசன். ரைட். இந்த சர்ஃபுக்கும் நஹுவுக்கும் என்ன வித்தியாசம்? நஹுல வந்து நாங்க எதை பார்க்கிறோம்? இஹ்ராப் சட்டம் ஃபாயில் மஃஊல் அது எதோட சம்பந்தப்படுது? ஒரு சொல்லோட ஒரு கலிமாட கடைசி எழுத்துல கடைசி ஹர்ஃப்ல ஆஹிர் வந்து எப்படி வரணும்? அதுக்கு வந்து ரஃபு வரணுமா நஸ்பு வரணுமா ஜர்ரு வரணுமான்றதுதான் நஹுல நாங்க பேசுறது. சர்ஃப்ல எதை பத்தி பேசுறோம்? வசனைய பேசுவோம். ஒவ்வொரு அதனுடைய முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து இந்த எழுத்துகள்ல வந்து எப்படி வரணும், வசன் எப்படி வரணும், ஃபஅல ஃபஇல ஃபஉல ஹரகாத்துகளை பத்தி தான் நாங்க இதுல பேசுவோம். சர்ஃப்ல பேசுறோம். சர்ஃப்ல வந்து இந்த ரஃபு நஸ்பு ஜர்ரு இதெல்லாம் சர்ஃப்ல இல்ல. சர்ஃப்ல அதை பத்தி நாங்க பேசுறோம். நஹுல தான் ரஃபு நஸ்பு ஜர்ரு ஜஸ்ம் எல்லாம் நஹுல பேசுவோம். அதே மாதிரி ஃபத்ஹா கெஸ்ரா இந்த இதுகளுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்கு ஃபத்ஹா வரணுமா கெஸ்ரா வரணுமா கடைசி இல்ல. அதாவது அந்த சொல்லுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் அப்ப சர்ஃபி. ஹுவல் மீசான் சர்ஃபி லில் அஃஆலி வல் அஸ்மா. இஸ்ம்களா ஃபியல்களுக்கும் இஸ்ம்களுக்குமான மீசான் சர்ஃபி என்று வந்து இந்த ஃபஅல என்ற வசன் ஃபஅல அல்லது ஃபஇல ஃபா ஐன் லாம் என்கிற அந்த ஹர்ஃபுகளை தான் நாங்க வசனாக நாங்க வச்சிருக்கிறோம், மீசானாக வச்சிருக்கோம். ரைட். ஃபல் ஃபிஅலு ذهب وزنه فعل. உதாரணமா எப்படி ذهب என்ற ஃபியல், எனவே ذهب என்ற ஃபியல் வசனுடைய வசன் ஃபஅல. والفعل حافظ. حافظ عند فعل وزن. نقول في الفعل ذهب. ذهب عند فعل நாங்க என்ன சொல்லுவோம்டா حرف الذال. ذال வந்து فاء الفعل. فاء الفعل என்று சொல்லுவோம். فعلுடைய فاء الكلمه நான் தமிழ்ல சொல்றது தானே அதானே فاء الفعل. فعلுடைய فا என்று சொல்லுவோம். சரி. فاء الفعل حرف الذال. وحرف الهاء عين الفعل. وحرف الهاء ஹான்றது இது வந்து ஐனுல் ஃபிஅல் ஃபியலுடைய ஐனுல் கலிமா. வஹர்ஃபுல் பாஇ லாமுல் ஃபிஅல். பா வந்து தஹப அப்படிங்கிறது பா. இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் என்றால் லாமுல் ஃபிஅல் ஃபியலுடைய லாமுல் கலிமா சொல்றோம். கலிமாவுடைய லாம் லாமுல் ஃபிஅல் என்றா ஃபியலுடைய லாம் கலாமுல் கலிமா என்றா கலிமாவுடைய லாம். وذلك بناء على ترتيب الأحرف في الميزان فعل. فعل இந்த ஃபா ஐன் லாம் இந்த மீசான்ல ஹர்ஃபுகள் எப்படி தர்த்தீப் எந்த ஆர்டருக்கு இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதை சொல்றோம். ரைட். إن شاء الله نكمل هذا الدرس. نتكلم عن التصغير
قسم الفاء التفضيل وغير ذلك ما بقي من هذا الدرس إن شاء الله في الأسبوع القادم، ونكتفي بهذا القدر. أرجو منكم أن تعطوا أسماءكم.